வணக்கம். அவ்வை சொன்ன மொழியாம். இதில் இன்றைக்கி நம்ம மூதுரையிலேருந்து 4வது செய்யுள் பார்க்க போகிறோம். இந்த மூதுரை ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இதற்கு வேறு ஒரு பெயர் இருக்குது. அது வாக்குண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூதுரையில் மொத்தம் 30 செய்யுட்பாக்கள் இருக்குது. இந்த மூதுரையில் என்ன அப்படின்னா, அதோட பெயரே சொல்லுகிற மாதிரி அது ஒரு சற்றே முதிர்ச்சி பெற்ற ஒரு உரை. அதனால் இது வந்து இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அது மாதிரி ஆட்களுக்கு தான் சரியாக வரும். இது சிறுவர்களுக்கானது அல்ல பொதுவாக, ஆனால் சிறுவர்களுக்கும் சொல்லலாம் அந்த மாதிரியானது. இப்போது இந்த 4வது செய்யுள் இதில் நிறைவு 2 வரிகள் இருக்கு இல்லையா, 3வது 4வது வரி. இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் நன்கு பரிச்சயமான வரிகள் தான். முதல் 2 வரிகள் தான் சற்றே புதியதாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போது நம்ம செய்யுளை பார்த்துருவோம். அட்டாலும் பால் சுவையின் குன்றாது, அளவலாய் நட்டாலும் நண்பு அல்லார் நண்பு அல்லர், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். ரொம்ப அருமையான செய்யுள்பா இது. அது கடந்த தலைமுறையில் யாரெல்லாம் பள்ளிக்குள்ளே போய் படித்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது மிக நிச்சயமாக நினைவுக்கு வரும். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படிங்கிறது. இது மூதுரையில் வரக்கூடிய 4வது செய்யுள். இப்போ இந்த செய்யுள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும்னா, வரிக்கு வரி பார்த்தலாம். வரிக்கு வரி என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். அட்டாலும் பால் சுவையின் குன்றாது. என்ன அப்படின்னா, அட்டாலும்னா ரொம்ப கருகி போகிற அளவுக்கு சூடு பண்ணுறது, வேக வைக்கிறது, கொதிக்க வைக்கிறது, அதுதான் அட்டாலுங்கிறது. வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பால் வந்து நீங்கள் வந்து அது பதமாக தான் சூடு பண்ணணுங்கலாம் இல்லை. அது சுண்ட 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 காய்ச்சினால் கூட பாலினுடைய சுவை வந்து குன்றவே குன்றாது. இது ஔவையார் சொல்கிறது. பாலை நீங்கள் எவ்வளோதான் சுண்ட சுண்ட காய்ச்சினாலும் கூட அதனால் அதனுடைய சுவை குன்றி போய்விடாது. இதுதான் அட்டாலும் பால் சுவையின் குன்றாது. எவ்வளோ நேரம் வேணால் அடுப்பில் வைங்க, அது எவ்வளோ நேரம் வேணால் கொதிக்கிட்டோம், அதனாலாம் பாலுடைய சுவை மாறப்போவதில்லை. அப்படியே இருக்கிற பாலுடைய சுவையை விட்டே கொடுக்கலாம், அப்படியே இருக்குமா. ரொம்ப அருமையான ஒரு எடுத்துக்காட்டு இது. இந்த மாதிரி 2-3 விஷயம் சொல்லுவாங்க. இது வந்து இந்த மகிழம்பூ, தாழம்பூ இதுக்கெல்லாம் சொல்லுவாங்க. குறிப்பாக மகிழம்பூவுக்கு இது சொல்கிறது உண்டு. மற்ற பூக்களிலிருந்து மகிழம்பூ வந்து சற்றே மாறுபட்டது. ஏன் அப்படின்னா, மற்ற பூக்கள்லாம் அது செடியிலேருந்து பறிச்சதுக்கப்புறம் இல்லை செடியிலேருந்து உதிர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க அது வாட 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 அதோடய மனம் குறைந்து கொண்டே வரும். அதுதான் பூவினுடைய இயல்பாக இருக்கும். ஆனால் மகிழம்பூ மட்டும் அப்படி இல்லை. மகிழம்பூ எந்த அளவுக்கு உலர்ந்து கொண்டே வருகிறோ அந்த அளவுக்கு அதோட வாசம் அதிகமாகி கொண்டே போகும் அப்படிம்பாங்க. அது பலமே நானும் அனுபவத்தில் பார்த்துருக்கேன், அதனால் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மகிழம்பூ மரத்துலேருந்து உதிர்ந்து விழுகிற போது மிகப்பெரிய ஒரு பெரிய வாசம்லாம் இருக்காது. அப்படியே அது வெயிலில் பட்டு 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 அது சருகாக மாறுறதில்ல, உலர்ந்து போதில்லை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாசம் அப்படி வரும் அதில். ஆக அது வந்து ஒரு 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 தனி சிறப்பு அம்சம். பல பேருக்கு அப்படி தான் இருக்குது. வாழ்க்கையில் அடிபட்டு நொந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வருகிற போது தான் உண்மையிலே தன்னுடைய அத்தனை சிறப்பு குணங்களையும் வெளியே கொண்டு வருவாங்க. அதுதான் வந்து பிரிங் அவுட் தி பெஸ்ட் இன் அட்வர்சிட்டின்பாங்க ஆங்கிலத்தில். அதாவது ரொம்ப மோசமான விளைவுகளை சந்திக்கிற போது தான் தன்னுடைய மிகச்சிறந்த விஷயத்தை வெளியே கொண்டு வருது, நல்ல குணங்கள்லாம் வெளியே கொண்டு வருது சொல்கிறாங்களே, அதுதான் அது. அதைத்தான் இங்கே கோடு காட்டுறாங்க ஔவையார். அட்டாலும் பால் சுவையின் குன்றாது, அளவலாய் நட்டாலும் நண்பு அல்லார் நண்பு அல்லர். ரொம்ப நல்ல ஒரு வாசகம் அது. அளவலாய் நட்டாலும் நண்பு அல்லார் நண்பு அல்லர். நட்பை பற்றி சொல்கிறாங்க. என்னென்ன, நம்ம என்ன தான் வாரி வாரி கொடுத்தாலும், அளவலாய் நட்டாலும், நம்ம வந்து என்னோட நண்பன் தானே, அவனுக்கு நான் என்ன வேணால் செய்வேன், என்னோட எல்லாத்தையும் அவனுக்கு கொடுப்பேன், நம்ம அவனுக்கு வேண்டியதெல்லாம் கேட்காமலே வாரி 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 கொடுக்குறோம், நிறைய பண்ணுறோம், நிறைய உதவிகள் செய்கிறோம். ஏன்னா அவன் நண்பன் அப்படிங்கிறதுக்காக. அளவலாய் நட்டாலும், அளவே இல்லாமல் என்ன தான் அவன் நல்லது பண்ணாலும் கூட நண்பு அல்லார் நண்பு அல்லர். அவங்கள்ட்ட அடிப்படையில் அந்த நண்பனுக்கான அந்த ஒரு தகுதி இருக்கணும். அந்த ஒரு நல்ல ஒரு நட்பு பொருந்திய ஒரு மேன்மை பொருந்திய ஒரு நட்புக்கான அந்த அந்த அவசியத்தை உணர்ந்து இருக்கணும். அப்படி இல்லாதவன் ஒரு நற்பண்பு இல்லாதவர் அப்படி வச்சுக்கோமே. நண்பு அல்லார்னா நற்பண்பு அல்லாதவர் அப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ நண்பு அல்லார் அவர் நண்பனாக இருக்கவே முடியாது. நான் எவ்வளவுக்காலும் நல்லது பண்ணுறேன், எவ்வளோ அவனுக்கு உபகாரம்லாம் செய்கிறேன், உதவிகள்லாம் கொடுத்துருக்கேன், அதை வச்சு அவங்ககிட்ட நண்பன் இல்லை, அதை வச்சு இல்லை நண்பன்கிறது. உண்மையிலே அவன் நற்பண்பு உடையவனாக இருக்க வேண்டும், நட்புக்கு மரியாதை கொடுக்குறவனாக இருக்கணும். அப்போ தான் அவன் வந்து உண்மையாக நண்பனாக இருக்க முடியும், இல்லை நண்பனாக இருக்கவே முடியாது. இந்த 2 வரிகளை வைத்துக்கொண்டு 3வது வரிக்கு வராங்க ஔவையார். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. இப்போ முதல் வரியோட சேர்த்து பாருங்களேன். அட்டாலும் பால் சுவையின் குன்றாது. நீங்கள் எவ்வளோ தான் வேக வச்சாலும் கொதிக்க வச்சாலும் சூடு பண்ணாலும் பால் அதனுடைய சுவையிலிருந்து குன்றவே குன்றாது. அதே மாதிரி தான் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் தான். மேன்மை பொருந்திய மக்கள் சில பேர் இருக்காங்க சமுதாயத்தில், சரிங்களா? அவங்க எப்பவுமே அப்படி தான். இது தயவு செய்து யாரும் மேட்டுக்குடி மக்கள்னு நினைத்துக்கொள்ள வேண்டாம். மேன்மக்கள்னால் மேன்மை பொருந்திய மக்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மேட்டுக்குடி மக்கள் அல்ல, மேன்மை பொருந்திய மக்கள். மேன்மை பொருந்திய மக்கள் சமுதாயத்தில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, எல்லா நிலையிலும் இருக்காங்க, எல்லா இடத்துலையும், எல்லா குளத்திலும், எல்லா இடங்களிலும், எல்லா ஊர்களிலும் நிரம்பி இருக்காங்க. இந்த மேன்மை பொருந்திய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லா இடத்துலையும் எப்போதுமே எல்லா நிலையிலுமே அவங்க மேன்மக்களாக தான் இருந்திருக்காங்க.
கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. அவள் வாழ்க்கையே வந்து எல்லாத்தையும் அவங்க இழந்து போய்விட்டாலும் கூட கெட்டாலும் கெட்டு போகிறதுன்னு அர்த்தம் இல்லை. கெட்டாலும்னா வாழ்க்கையிலே அவர்கள் பல விஷயங்களை இழந்தவர்கள், தோல்வி உற்றவர்கள், சரிங்களா, ஒரு சோர்வான நிலையில் இருக்கக்கூடிய. அப்போ கூட அவர்கள் மேன்மக்கள் மேன்மக்களே. இதுதான் தமிழில் ஒரு பழமொழி கூட உண்டு, புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படிம்பாங்க. புலிக்கு எவ்வளோதான் பசி எடுத்தாலும் போய் புல்லை தின்ன போகிறதில்ல. அதே மாதிரி தான் மேன்மக்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் சரி அவங்க ஆனாலும் வந்து மேன்மக்களாக தான் இருப்பாங்க, மாறவே மாட்டாங்களாம். ஏன்னா அட்டாலும் பால் சுவையின் குன்றாது, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். இங்கே தான் ஔவையார் அப்படியே தனித்து நிற்கிறாங்க, கிளாஸ் அப்பார்ட். அவங்க அங்கே தான் என்ன எப்படின்னா வெண்சங்குன்னு ஒன்று இருக்குது. பல பேர் பார்த்துருக்க கூட மாட்டாங்க அநேகமாக. வெண்சங்கு அப்படின்னு ஒன்று இருக்குது. அது நல்ல ஒரு பளிங்கக்கல் மாதிரி இருக்கும் வச்சுங்களேன் வெண்சங்கு. அது நீங்கள் நெருப்பில் போட்டு சுட்டிங்கன்னா பொதுவாக என்ன ஆகும்னா அது கருமையாக மாறணும். ஆனால் ஔவையார் சொல்கிறாங்க, சங்கு போட்டு நீங்கள் எவ்வளோதான் சுட்டாலும் அது மேலே மேலே இன்னும் வெளுப்பாக தான் மாறுமா. அது நானும் கூட பார்த்ததில்லை, ஆனால் ஔவையார் சொல்கிறாங்க சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அது நீங்கள் என்ன தான் போட்டு சுட்டாலும் அந்த சங்கு அதனுடைய வெண்மையை விட்டு தராதான். மேலும் மேலும் வெண்மை அதில் பெருகிக்கொண்டே போகுமா, அந்த வெளிச்சம் இன்னும் அதிகமாக கொண்டே போகணும், இன்னும் பிரகாசமாக இருக்குமா. அந்த மாதிரி தான் மேன்மக்கள் கூட. ஆனால் இந்த சமுதாயத்தில் எப்பவும் மேன்மக்கள்னு சில பேர் இருக்காங்க, அவங்களுடைய மேன்மை குணத்தை அவங்க விட்டு கொடுக்கறதே இல்லை. அவங்க எவ்வளோதான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் துன்பத்தை அனுபவித்தாலும் கூட மேன்மக்கள் மேன்மக்களாகவே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, தயவுசெய்து யாரெல்லாம் மேன்மக்களாக இருக்கிறீர்களோ அல்லது இருக்க விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ தயவுசெய்து வாழ்க்கையின் கட்டாயம் நிர்பந்தத்தின் காரணமாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டாம். மேன்மக்கள் மேன்மக்களாகவே இருங்கள். அதுதான் இந்த சமுதாயத்தின் மிகப்பெரிய பலம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.